வணக்கம் மக்களே. ஒவ்வொரு வாரமும் ஓடிடி அண்ட் தியேட்டர்களில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் நிறைய படங்கள் திரையரங்குகளை திருவிழாவாக மாற்றிருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருவிழா திரையரங்குல திருவிழாவா மாத்தி அப்படிங்கறதே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி பார்த்து கடைசியாக கில்லி ரீலீஸ் அப்போ நடந்தது. அதுவும் வந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இப்போ இதுவாயிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இப்போல்லாம் புதுசாக வியாழக்கிழமையே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, நாளைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓடிடிலையும் நிறைய படங்கள் வந்திருக்கு. வாரிசு துணிவு ரிலீஸ் ஆகும்போது துணிவு ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகும்போது பெரிய பிரச்சனை பண்ணாங்க. வியாழக்கிழமை ரிலீஸ் அப்படின்னும் போது இப்போ நிறைய படம் வர ஆரம்பிச்சிருது. நாமளே கன்ஃபியூஸ் ஆகிறோம், வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆக இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா வியாழக்கிழமை பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. அதை எப்போ வெள்ளிக்கிழமை தான் சினிமாக்கான நாள்னே சொல்லுவோம். ஆனால் இப்போ நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, நம்ம என்னைக்கு லேட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த வாரம் வந்து சாமானியன் ரிலீஸ் ஆயிருக்கு. ராமராஜன் 14 வருஷம் கழிச்சு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேக் இருக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மெசேஜ் சொல்ற படமா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் இதுலயுமே வந்து இந்த படத்துலயும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலி படம் வரதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட் போதே ஒருத்தர் வந்து இந்த படத்தினுடைய கதை வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி அவர் இயக்குனர் சங்கத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு படம் பார்த்துட்டு தியேட்டர்ல வந்து நிறைய பேருக்கு பைட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த படம் நான் என்னுடைய கதை தான், இப்போ பார்த்தாலே தெரியுது நான் எழுதுன அதே அந்த ஹோம் லோனு இதெல்லாம் வச்சு தான் அவங்க எடுத்திருக்காங்க, இது என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த படத்தோட ப்ரொடியூசரும் அங்கே தான் இருந்தார். அவர் வந்து அதை யாரும் கவர் பண்ணக்கூடாது, யாரும் வீடியோ எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு இதில் அலோவ் பண்ணாமல் அங்கேயும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத போதான் பார்க்கணும். ஆமா. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மலையாளத்தில் நம்ம மெகாஸ்டார் மம்முட்டி அவர்களுடைய படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, டர்போ திரைப்படம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரே அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மம்முட்டி அவர்கள் ஒரு சில கேப்புக்கு பிறகு ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படமும் ஒரு ஆவரேஜான ஒரு மாசான திரைப்படமாக இருந்துச்சு. குறிப்பாக மம்முட்டி அவர்களோட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர மாசாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா படத்தோட டேரக்டர் வந்து வைசாக், இதுக்கு முன்னாடி புலிமுருகன், மதுரை ராஜா, போக்கியராஜான்னு பல கமர்ஷியல் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படமும் இன்னைக்கு திரை ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் டைரக்ட் மலையாளம் ரிலீஸ் தான். நம்ம ஊரில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் ப்ளே ஆகுது. ஸோ மலையாளம் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். குறிப்பா மம்முட்டி இந்த ஃபேன் பாய் ரசிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிங்க. நாளைக்கு அதே மாதிரி 24ஆம் தேதி நாளைக்கு வந்து பிடி சார் படம் ரிலீஸ் ஆகுது. ஹிப்ஹாப் ஆதி வருது. அவரோட ரீசெண்டா இருக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸை கவர் பண்ற மாதிரி தான் நடிக்க. ஆமா, 2K கிட்ஸ் அவங்களுக்கு முன்னாடி வந்த மின்னல் வீரனா இருக்கட்டும், அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, தமிழ்ல சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வந்து அது நிறைய பேருக்கு ஃபேவரட்டா மாறிடுச்சு. கிட்ஸ் நிறைய போய் பார்க்க முடிஞ்சது. இதுலயும் பிடி சார் அப்படிங்கிற ஒரு கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, ஆமா, டைட்டிலே பிடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்த படங்களுமே வந்து அவர் கிட்ஸ் 2K ஜென்ரேஷனை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இவரோட படங்களுடைய ஃபேன் பேஸும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆடியன்ஸ் தான் வச்சிருக்காரு. அவரு யூஸ்வலா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஹீரோஸ்க்கோ, இல்ல ஒரு ஹீரோஸ்க்கு வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இவருக்கு வந்து யங்க ஜென்ரேஷன் மிக்ஸ்டா இருப்பாங்க. அவரோட பாட்டா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேன் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம அவர் வந்து ஒவ்வொரு படங்களோட ப்ரெஸ் மீட்லயும் ஏதாவது ஒன்று யூனிக்கா பண்ணிடுறாரு ஃபேன்ஸுக்காக. லாஸ்ட் டைம் மின்னல் வீரன் படத்துக்கோட இதுக்கு வந்து ஃபேன்ஸ் அலவுட் இல்லை, ப்ரெஸ் மீட் மட்டும் தான். பட் ஆனால் ஃபேன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா வெளியில வந்து பெர்ஃபார்ம் பண்ணது, அதுலயும் அவர் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி இதுலயும் ஸ்கோர் பண்றாரா அப்படிங்கறத பார்க்கணும் நாளைக்கு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச முக்கியமான படங்கள்லாம் இந்த 3 படங்கள் தான். இதை தவிர்த்து நடிகர் வெற்றி, அதாவது 8 தோட்டாக்கள் ஜீவிலாம் பண்ணார் இல்லையா, ஸோ அவருடைய திரைப்படமான பகலறிவான் அப்படின்ற திரைப்படமும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவருடைய ஜானர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். த்ரில்லராக எல்லாமே த்ரில்லர் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன ப்ரோ த்ரில்லராகவே இருக்கே அப்படின்ட்டு. இல்லை வர ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. ஸோ இந்த படமும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய கதையை செலக்ட் பண்ணுற விதமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ முக்கியமான படங்கள்னால் இந்த 4 திரைப்படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஓடிடி பக்கம் வந்துடுவோம். ஓடிடி அப்படின்னா ஹரி இயக்கத்தில் விஷாலோட நடிப்பில் வெளியிருந்த ஒரு படம் தான். ஹரியோட டைரக்ஷன் ரத்னம். ஹரியோட டைரக்ஷன் அப்படின்னும் போதே நிறைய பேருக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஹரியோட படம் அப்படின்னாலே ஸ்க்ரீன் பிளே வேகமாக போகும், ஆடியன்ஸை என்கேஜா வச்சிருப்பாரு அப்படிங்கிறதே எதிர்பார்ப்பு. பட் ஆனால் ரத்னம் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே
அது ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் ஹரியோடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த படம் மேலே இன்னும் ஹைப் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் அவரோட முன்னாடி படங்கள் பற்றி பேசியிருந்தாரு, ஃபில்ம் மேக்கிங் பற்றி நிறைய பேசியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவரோட இன்டர்வியூ கொடுத்த இம்பாக்ட் வந்து படம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் இப்போ வந்து பிரைமில் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஆடியன்ஸை நீங்கள் குறை சொல்ல முடியாது. டக்குன்னு ஓடிடிக்கு வந்த பிறகு என்னப்பா இவ்வளோ அழகாக படுத்திருக்காரு, ஹரி கம்பேக் கொடுத்த படத்தை நீங்கள் தேட்டரில் ஓடாமல் விட்டீங்களே அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்குதா அதுக்கு. ஸோ இந்த ரத்தம் திரைப்படம் 24ஆம் தேதி பிரைமில் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டரில் மிஸ் பண்ணவங்க பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் இந்த வருடம் வந்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம், தமிழ் திரைப்படம் கிடையாது, இது ஒரு பேன் இண்டியா திரைப்படம், பிருத்திவிராஜ் அவர்களுடைய தி கோட் லைஃப் திரைப்படம். ஸோ வெளியாகி படம் வந்து 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு. நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தது. அதாவது கேரளாவில் நடந்த ஒரு ஒரிஜினல் சம்பவம், கேரளாவிலேருந்து அங்கே போய் சவுதியில் போய் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை தான் இந்த படத்தில் பிருத்திவிராஜ் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட உடம்பை ஏற்றி இறச்சி ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருப்பாரு. ஸோ சில திரைப்படங்கள்லாம் நம்ம தேட்டரில் தான் பார்க்க முடியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் கோட் லைஃப் மாதிரியான திரைப்படங்கள் ஒரு சர்வைவல் திரைப்படம் தான். ஸோ இதை நம்ம ஓடிடியில் வந்து பார்த்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கோட் லைஃப் திரைப்படம் 26ஆம் தேதி ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டரில் மிஸ் பண்ணவங்க இப்போவாவது அந்த படத்தை பார்த்துடலாம். ஓகே. ஸோ அடுத்து ஸோ அடுத்து வந்து ஹிந்தியில் வந்து மைதான் விஜய் தேவ்கான் திரைப்படம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்தது. இப்போ அந்த திரைப்படம் அமேசானில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெண்டலில் தான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இன்னும் கொடுக்கல, ரெண்டலில் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. ஸோ ரெண்டல் கட்டி பார்க்குற வசதியாக இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். இப்போ ஓகே. அடுத்ததான் வந்து ஒயிட் ரோஸ். இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். கயல் ஆனந்தி நடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க ப்ரமோஷன்ஸில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே பெரிய அளவில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற அளவுக்கான ரீச் கூட அந்த படத்துக்கு இல்லை. பட் இந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஆடியன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு மே 24 டென்ட் கொட்டால ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆடியன்ஸ் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தியேட்டரில் ரசிக்காததையும் மிஸ் பண்ணதையுமே ரசிக்காத ஒரு படத்தை கூட ஓடிடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக வல்லவன் வகுத்துதடா இந்த படம் வந்து இதுவும் ஒயிட் ரோஸ் மாதிரி தான், பெரிய அளவில் வந்து ரீச் இல்லை. தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது லோ பட்ஜெட்டில் தான் இருந்தது. ஸோ அதுவும் இப்போ வந்து ஆஹால மே 24 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படமும் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹாலிவுட்டில் டோம் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இது அமேசான் பிரைமில். இந்த வெப் சீரிஸோட ஃபைனல் சீசன், இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் இருக்குது, இதோட ஃபைனல் சீசன் வந்து வெளியாக இருக்குது. ஸோ இதை பார்க்க இந்த சீரீஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பாங்க எப்படியும் அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக கண்டிப்பாக இது அமையும். ஸோ அதே மாதிரி ஹாலிவுட்டில் வந்து அட்லஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம். ஸோ அதுவும் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மே 24ஆம் தேதி அதுவுமே கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள். ஸோ இதில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த படத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கீங்க ஓடிடிக்கு வரணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.